இன்னும் அப்படியே தானே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது கர்த்தர் சொல்றார், இதை செய்கிறவரும் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமா இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் தடை இல்லை. அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இடத்துல 3 வார்த்தைகளை இப்ப நான் ஆண்டவருடைய நாமத்தை வச்சு சொன்னேன். 1 ஏமாற்றம் இல்லை, சொல்லுங்க பார்க்கலாம். 2 பட்சபாதம் இல்லை, 3 தடை இல்லை. இந்த 3 வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. ஏமாற்றம் இல்லை, பட்சபாதம் இல்லை, தடை இல்லை. அவர் நாமம் யெகோவா. அந்த நாமத்தை உச்சரிக்க மாட்டாங்க யாரும். அந்த நாமத்தை சொல்றது. அதனாலதான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லி அப்படி கூட்டுருவாங்க அந்த நாமத்தை அவங்க. அதனால அவர் வெளிப்படுத்துவார் தாம் யார் என்பதை. எனவேதான் எல்லார் வாயிலையும் அவர் நாமம் இனிமையாய் சுவையாய் எளிதாய் இருக்க வேண்டும் என்பதற்காக மனுக்குலத்துக்கு அவர் ஒரு கிருபை பாராட்டினார். அந்த கிருபை தான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற கேப்ரியல் என்னும் தூதன், ஆமென், ஆண்டவர் சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிற மரியாளிடத்திலே வந்து சொன்ன முதல் வார்த்தையே கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே, அவருடைய நாமம் இயேசு. அவருடைய நாமம் ஏன் அந்த நாமம் வெளிப்படுத்தப்பட்டது தெரியுமா? அதை நான் சொல்லணும், அதை நான் சொல்லணும். ஹல்லேலூயா. யெகோவா அவருடைய நாம சங்கீர்த்தனம். ஆனா யெகோவான்னு இஸ்ரவேலர்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப நடுக்கத்துக்குரிய பயபக்திக்குரிய பெயர். ஆனா எல்லார் வாயிலையும், குழந்தைகள் பாலகர் வாயிலையும் துதியை முளைக்க பண்ணுவேன் என்றார். இன்னைக்கு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற கூட்டமாய் வைத்திருக்கிற கிருபைகளுக்காக எல்லாரும் கரங்களை சட்டி ஆமென் ஆமென். அதனாலதான் பாடுவேன், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நல்ல கையை தட்டி, வானத்திலும் மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே ஒரே சத்தமாய் அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் அவர் நாமத்தில் நாம் காரியம் வேறே நாமம் நமக்கில்லையே. ஜீசஸ் வேறு நாமம். ஆமென் ஆமென். அவர் நாமம் அவர் நாமம் இன்னும் முற்றத்தில் அடைக்கப்பட்டுதான் இருக்கிறான். இன்னும் அப்படிதான் இருக்கிறான். இதை செய்கிறவரும் இதை திடப்படுத்தும்படிக்கு ஒரு வேர்படுத்துகிற கர்த்தருமா இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர். ஹல்லேலூயா. இவன் முற்றத்தில் இருக்கும் போது 1-2 வார்த்தையை 32வது அதிகாரத்தில் டச் பண்ற ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி என்று 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 32:6 7 கத்து சொல்ற, இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமெயேல் உன்னிடத்தில் வந்து, அதாவது உங்க பெரியப்பா பையன் உங்ககிட்ட வந்து, ஆனதோத்தில் இருக்கிற உன் நிலத்தை, ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்று சொல்வான். அதாவது இந்த இடத்தை உனக்கு தான்பா வாங்க முடியும். நம்மால் எங்க இருக்கிறாரு? காவற் சாலையின் முற்றத்தில் இருக்கிறார். முற்றத்தில் இருக்கிறவனுக்கு எனக்கு எப்படியாவது விடுதலை கிடைக்கதான் இருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி, எப்பவுமே புரிஞ்சுக்கோ, ஆண்டவர் எப்பவுமே அடுத்துதான் பிளான் பண்ணிட்டு இருப்பார். அதான் 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வைத்தார் நினைக்கிறேன். ஆமென். அதாவது எனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்றவன்ட்ட சொல்றேன், உன் பிள்ளை ஸ்டாரா இருப்பான். அல்லேலூயா. பிள்ளை எப்படி இருப்பான்னு காட்டி கொடுக்கிறார்.
ஆண்டவருக்கு பாரு, உங்க பெரியப்பா பையன் வருவான். சில பாக்குறேன், எனக்கு பெரியப்பா இல்லையே. எரேமியாவுக்கு எரேமியா, பெரியப்பா உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமியேல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்க என் நிலத்தை நீ வாங்கிக்கோ, அதை மீட்கும் அதிகாரம் உனக்கே அடுத்ததுன்னு சொல்லுவான் அப்படின்னு கர்த்தர் பேசுறார். 8வது வசனம், அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமையேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவல் சாலையின் முற்றத்தில் இருக்கிற என்னிடத்தில் வந்து பென்யமீன் நாட்டு ஆனதோத்தில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தங்க ட்ரிப் எல்லாம் போட்டு கிடக்கிற ஒருத்தங்களை பார்த்து, நாளைக்கு நீங்க தான் வந்து செய்தி கொடுக்கணும், இப்படி சொன்னா எப்படி இருக்கும், நாளைக்கு நீங்க தான் வந்து என் ஃபங்க்ஷன் ஃபுல்லா நடத்தி தரணும், நீங்க தான் நாளைக்கு இப்படி சொன்னா எப்படி இருக்கும். அப்படி பார்க்க போறவங்களுக்கு மேக்சிமம் என்ன தெரியுமா செய்வாங்க, 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு போய் 1/2 கிலோ இவங்க சாப்பிட்டு 1/2 கிலோ அவங்கள சாப்பிட. இப்படிதான் காவல் சாலை முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறவனை பார்த்து ஏன் இப்படி நடக்குதுன்னா இது அவர் சொன்னது. ஹல்லேலூயா. அவர் பெரியப்பா பையன் வருவான்னு சொன்னா சித்தப்பா பையன் வரமாட்டான். ஆமென். இன்னைக்கு நிறைய ஆண்டவர் சொன்னது இப்படி, ஆனா நடக்கிறது அடையாளங்கள் அடையாளங்கள் வேற, வார்த்தை வேற. அடையாளத்தை காட்டுவார் பாருங்க. அடையாளம் சிம்பிளா தான் இருக்கும். அதுக்கு அதை நம்ம என்ன செய்ய முடியும் தெரியுமா, நடக்கிற காரியத்தோட தொடர்பு படுத்த முடியும். ஆனா வேர்டு இருக்குல்ல, ரேமா இருக்குல்ல, அது என்ன சொன்னாரோ